உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி ஆனந்த். நேற்றைய தினத்திலும் விட இன்றைய தினம் தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் 24 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3000 ரூபாவால் அதிகரித்திருப்பதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு பயணித்து இருப்பதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவரது மனைவி கிரந்தி ராஜபக்ச மற்றும் மகனுமான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் ஊழல் குறித்து விசாரணை செய்யுமாறு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடினமான மற்றும் சவாலான வளர்ச்சி பணிகளை கைவிடுவது காங்கிரசின் உள்ளார்ந்த பழக்கம். அக்கட்சியின் இந்த பழக்கத்தால் அருணாச்சல பிரதேசம் உட்பட ஒட்டுமொத்த வடகிழக்கு பிராந்தியமும் கடும் பாதிப்பை சம்பாதித்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாநிலமான அருணாச்சலத்தில் முதல்வர் பெமா காண்டு தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து வருகின்றது. இங்குள்ள இடர்நகர் மாவட்டத்துக்கு நேற்றைய தினம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சியோமி மாவட்டத்தில் ஜோர்ஜப் ஆற்றின் மீது 2 பெரிய நீர்மின் திட்டங்கள் உட்பட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆதரவாளர்களுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை தக்க வைக்கவும் கட்சியை காப்பாற்றவும் திமுக அதிமுக கூட்டணியுடன் உள்ள சிறிய கட்சிகள் சொந்த சின்னத்தில் போட்டியிடவும் முடிவை எடுத்துள்ளன. பெரிய கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிட்டதால் தேர்தல் கமிஷனின் அங்கீகாரத்தை இழந்த கட்சிகளை பார்த்து இந்த சமயோசித முடிவுக்கு வந்துள்ள தமிழகத்தின் திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக ஆம் ஆத்மி பகுஜன சமாஜ் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 12 கட்சிகள் தேர்தல் கமிஷனினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து அங்கீகாரம் பெறாத 295 கட்சிகள் இருக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் 75 வயதான நபர் ஒருவர் தனது வீட்டை விட்டு இலவச நூலகம் ஒன்றை கட்டி வைத்துள்ளார். ரஷ்யாவுக்கு நேட்டோ நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடிப்பதற்கான சூழல் அதிகரித்து வரும் நிலையில் போர் தொடர்பில் முக்கிய நடவடிக்கை ஒன்றை துவக்கி இருப்பதாக ஜெர்மனி அறிவித்திருக்கின்றது. குறைந்தது 10 நகரங்களில் பாடசாலைகள் மற்றும் வணிகங்களை மூட சீனா உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் தெற்கே சூப்பர் டைஃபூன் ரகசன் நெருங்கி வருவதை அடுத்து செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பலஸ்தீனத்துக்கு உலகளவில் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. தற்பொழுது 145க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான உறுதியை வெளிப்படுத்தியுள்ளன. பலஸ்தீன தேசிய கவுன்சில் 1988ஆம் ஆண்டு தனிநாட்டு அறிவிப்பை வெளியிட்ட பின் பல நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தன. ஓட்டிசத்துடன் தொடர்புடையது என்பதால் கர்ப்பிணிகளை நிவாரணியை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பொதுவான தடுப்பூசிகள் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். அமெரிக்காவில் சுகாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்த வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியாக்கி இருக்கின்றார். நியூசிலாந்தில் தாயொருவர் தனது 2 குழந்தைகளை கொன்று அவர்களின் உடல்களை பெட்டி ஒன்றில் மறைத்து வைத்திருந்த தொடர்பில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு உயர்த்தப்பட்ட வழக்காக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பலஸ்தீனம் இருக்காது என எச்சரித்துள்ளார். பிரான்ஸ், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றன. ஐக்கிய நாடு பொதுச்சபை உச்சி மாநாட்டில் பல ஐரோப்பிய நாடுகள் இதனை தெரிவித்தன. அதே போல ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பனீசம் பாலஸ்தீனியத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளார்.
ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடித்திருப்பதற்கான சூழல் அதிகரித்து வரும் நிலையில் போர் தொடர்பில் முக்கிய நடவடிக்கை ஒன்றை துவக்கி இருப்பதாக ஜெர்மனி அறிவித்திருக்கிறது. ரஷ்ய தலைநகர் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 44 ட்ரோன்கள் அடித்ததாக நகர மேயர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். கால்பந்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான பலோண்டியார் விருதை பிரான்ஸ் வீரர் உஸ்மான் டெம்பிளே வென்றுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதி சிபிஐ கிண்ணத்தை வென்றுள்ளது. மேற்கத்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் சார்பில் நடத்தப்படும் கரீபியன் பிரீமியர் லீக் T20 தொடர் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி இருக்கின்றன. 6 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் கயானா அமேசான் வாரியர்ஸ் மற்றும் ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதியிருந்தன. இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் தோல்விக்கான காரணத்தை பாகிஸ்தான் அணித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய அணிக்கு எதிரான ஆசிய போட்டியில் பாகிஸ்தான் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருந்தது. அதன் பின்னர் பேசிய பாகிஸ்தான் அணித்தலைவர் சல்மான் அகா, நாங்கள் இன்னும் சரியான ஆட்டத்தை விளையாடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். T20 குறைந்த பந்துகளில் 50 சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா படைத்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான நேற்றைய தின போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா 39 பந்துகளில் 74 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இதில் 5 சிக்சர்கள் அடித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் சிக்சர்கள் விளையாடியதில் அதிவேக சாதனையை படைத்து முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்றிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.